நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் சங்கு சின்னத்தில் போட்டியிட முடிவு. தியாகதீபம் திலீபனின் இறுதி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009ஆம் ஆண்டிலேயே தடம் மாறிவிட்டது. தேவராசா தீபன். நாட்டின் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. விரைவில் நாட்டை விட்டு வெளியேற உள்ள ரணில், காத்திருக்கும் உயர் பதவி. இலங்கையின் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்த தமிழக மீனவர்கள். திடீரென பதவி விலகிய லிட்ரோ நிறுவன தலைவர், எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பிலும் அறிவிப்பு. அனுரவின் ஆட்சியில் கைதாக போகும் முக்கிய தமிழ் அரசியல்வாதி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தற்போது வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு, விடுக்கப்பட்ட கோரிக்கை. ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சஜித்துக்கு ஆதரவு. விவசாயிகளுக்கு உர மானியம் அதிகரிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த தியாகதீபம் திலீபனின் 37வது நினைவு தினம் இன்று தமிழர் பகுதிகளில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகதீபம் திலீபனின் 37வது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. தியாகதீபம் திலீபனின் உயிர் பிரிந்த நேரமான காலை 10:48 மணிக்கு 2 மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான பெண்ணொருவர் பொதுச்சுடரை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தியாகதீபத்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலிக்கப்பட்டது. அதேவேளை சம நேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் திலீபன் உண்ணாவிரதம் இருந்த இடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் 2 தூக்கு காவடிகள் நினைவிடத்திற்கு வந்ததுடன் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஊர்தி பவனிகள் வந்திருந்தன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும். தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாகதீபம் திலீபன் 15/9/1987 தொடக்கம் 26/9/1987 வரையான 12 நாட்கள் அகிம்சை வழியில் யாழ் நல்லூரில் நீராகாரம் மருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடாத்தி சாவை தழுவிக்கொண்டார். இதேவேளை இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்திலும் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளானது அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வானது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. அத்துடன் இந்நிகழ்வில் தமிழரசு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். எங்களுடைய நிலம், எங்களுக்கு உரித்தான கலாச்சாரம், இதோட நாங்கள் வாழ்ந்தாலே காலம் எங்களோட கைக்கு மாறி வந்து கொண்டு. உங்களுக்கு இப்போ கனவேருக்கு கன விஷயங்கள் தெரியாது. கனவேர் புதுசாக பார்க்குறாரு. 2006ஆம் ஆண்டில் வடகிழக்க பிரித்து வழக்கு போட்டது யாருன்னு கேட்டால் சந்திரிகாவா, மஹிந்தவா, ரணிலா ரெண்டு தான் எங்கள்கிட்ட கனவேர் கேட்குறாரு. அனுரகுமார சநாயக்கா தான் போட்டேன்னு சொன்னால் நம்ப தயார் இல்லைண்டே கொஞ்சம் பேர். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட யார்கிட்ட அப்படி மனையில் இருக்குது. 2006ஆம் ஆண்டு 2004 உருவாக்கப்பட்ட சுனாமி கட்டமைப்பு சரானண்ட அமைப்பு கிளிநொச்சிலான் அந்த காரியாலயம் இருந்தது, பழைய கச்சேரி கட்டடத்துக்குள்ள. எங்கட செல்வினன் தான் பொறுப்பாக இருந்தவர். சிரான் இயங்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சந்திரிகாவினுடைய அரசியல் அமைப்பில் விவசாய அமைச்சராக இருந்த அனுரகுமார சாநாயக்கர் 2006ஆம் ஆண்டு விடுதலை புலியோடு கூட்டி சேரக்கூடாது அந்த பதவியை ராஜினாமா செய்து வெளியில் போனவர். இன்றைக்கு அதே அனுர தான் இன்றைக்கு நாட்டுக்கு பிரதமர் ஜனாதிபதி. நாங்கள் எல்லாரும் கனவேர் முடிச்சு பார்க்குறோம். ஏதாவது பெரிய தீர்க்கதரிசி ஏதோ செய்ய போகிறாரு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமகாருங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் முடியும் வரையுமாவது ஒரு மகாரம் ஒவ்வொருவருடைய முகங்களும் செயல்பாடுகளும் மெல்ல மெல்ல வெளியில் வரும். 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை செய்தவர்களும் அவர்கள் என்று ஏஆர் பிடிச்சி உள்ளுக்கு அடைத்தவர், ரோவண விஜய் வீர உட்பட. அதே நேரத்தில் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது இந்திய பொருட்களை கொளுத்தி கடைகளை கொளுத்தி கொழும்பில் அட்டகாசம் செய்தவரும் அவர்கள் தான். அதுவும் வரலாறு எல்லாம் கடந்து தான் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு நல்லா தெரியும். கிளிநொச்சியில் நாங்கள் ஒரு தனி அரசியல் செய்ய இயலாது. நாங்கள் பக்கத்தில் யாழ்ப்பாணத்தோடையும் சேர்ந்து தான் போகணும்.
இங்கால வவுனியாவுடையும் சேர்ந்து தான் போகணும், அங்கால முல்லைத்தீவோடும் சேர்ந்து தான் போகணும், மன்னாரோடும் சேர்ந்து தான் போகணும், கொழும்போடும் சேர்ந்து தான் போகணும். இப்போ நாளைக்கு காலமே இன்னும் ஒரு தூதரகம் கொழும்பில் சந்திக்க வேற சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் தேதி இங்கே ரீச்சாவிலே ஒரு தூதுவர் முந்தியும் ஒருக்கா நாங்கள் சந்திக்க முடியல, ஒருக்கா சந்திப்போம் மட்டும் கேட்குறாங்க. இப்போ இது முடிஞ்சதண்டு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். மிக அவதானமாக இருப்பார்கள், நிதானமாக இருப்பார்கள். உலக அரசியலுக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் எங்களுடைய அரசியல். நாங்கள் தனியாக இலங்கைக்குள்ளே இருக்கிறார்களா எங்களை கருதக்கூடாது. இலங்கையில் மட்டும் இருக்கிறவர்கள் இலங்கையில் தான் பேசி தீர்வு வர வேணும். ஆனால் அது ஒரு சர்வதேச அரசியல் அழுத்தம் முக்கியத்துவம் பெற்றே ஆகும். அந்த சர்வதேச அரசியல் அழுத்தம் என்பதும் எங்களுக்கு மெல்ல மெல்ல சாதகமாக அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆகவே தான் இந்த வேலன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஆளை கைது செய்யன்றது பிறகு விடியறதுல அதை நிப்பாட்டுன்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும். அரசியல்ன்றது அப்படியே விரலை நிமித்தி கொண்டு நின்று பியோரா அரசியல் செய்ய இயலாது. அது இலங்கையில் செய்ய இயலாது. இலங்கையில் செய்கிறென்றால் அவர்கள் 10 வருஷத்துக்கு மேலே செய்து தங்களோட கையில் ஒரு உறுதியான அரசியலை வச்சிருக்க வேணும். இலங்கையில் இப்போ எல்லாரும் முன்னாள் தான், நானும் இப்போ முன்னாள் எம்பி தான். ஆக இப்போ நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் 2 அமைச்சர்கள் மட்டும்தான் இந்நாள் அமைச்சர்கள், இந்நாள் பிரதமர், இந்நாள் ஜனாதிபதி. மற்ற எல்லாரும் முன்னாள். இங்கே வேறு ஒருத்தரும் இல்லை. ஊராட்சி மன்றத்திலையும் ஒரு உறுப்பினரும் இல்லை, மாகாண சபையிலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, பாராளுமன்றத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. அப்போ இந்த நாட்டை இப்போ ஆள்றாக்கள் ஆக 4 பேர். ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர், 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள். சரிதானே? 4 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 4 பேரோட தான் ஆட்சி முறை இந்த நாட்டில் நடக்க போகுது. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பெரிய நாட்டை 4 பேரும் எத்தனை மேக்சிமம் ஒரு 3 மாதம் 2 மாதம் கொண்டு போகலாம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் எப்படி? அவை நாங்கள் அவசரப்பட வேண்டாம், பொறுமை காருங்கள், நிதானமாக இருங்கள், எதையும் கேளுங்கள். எல்லாரும் கதைக்கிற பொழுது கேளுங்கள். நிறைய ராத்திரி எனக்கு 2 3 பேர் மெசேஜை போட்டார்கள். நான் ஒரு ஆளுக்கு திருப்பி போட்டேன், உன் தம்பி நன்றி என்னும் போட்டேன். பிறகும் திருப்பி என்ன போட்டு வந்திருந்தேன். நான் பார்த்துட்டு பேச வச்சுட்டேன். சில வேளை கொஞ்சம் ஏறிட்டேன்டாலும் இதை 11 மணிக்கு எடுப்பார்கள். இல்லையான்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அதுக்குமே எடுக்க மாட்டார்கள். 10 11 மணிக்கு 4 5 பேர் உண்டானு எடுப்பார்கள். எடுத்தால் அப்புறம் அவர்களுக்கு விளக்கம் சொல்கிற அளவில் நாங்கள் சேர்த்து போயிடுவோம். இதெல்லாம் நடக்கும். அப்படி விளக்கங்கள் சொல்லலாம், சிலதுகளை சமாளித்து கொண்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. ஆகவே இந்த உன்னதமான ஒரு காலகட்டத்தை தாண்டி மிகவும் சிறப்பான இந்த நாடில் அண்ணன் தியாகி திலீபனுக்கு மீண்டும் எங்களுடைய வணக்கங்களை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இன்றைய நாளில் இந்த நினைவேந்தல் நிகழ்வானது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மட்டக்களப்பு கல்லடி புதுமுகத்துவாரத்திலும் இது நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் எஸ் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இயேசு சபை துறவி அருட்தந்தை யோசப் மேரி அடிகளார், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வானது இன்றைய தினம் மாலை 5:30 மணியளவில் அம்பாறை மாவட்டத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு பிரதேச தலைவரும் முன்னாள் தவிசாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் தலைமையில் காரைதீவு அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் திலீபனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வு பூர்வமாக தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009ஆம் ஆண்டிலேயே தடம் மாறிவிட்டது என தெரிவித்த மாவீரர் போராளிகள் நலன் காப்பக அமைப்பின் தலைவர் தேவராசா தீபன் இம்முறை இளைஞர்களை அரசியல் கட்சிகள் தேர்தலில் களமிறக்க முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற மாவீரர் போராளிகள் நலன் காப்பக அமைப்பின் ஊடக சந்திப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சிங்கள தேசமானது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இது தமிழர் ஆகிய எங்களுக்கு நாங்களும் அதை போன்று ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை வருகின்ற பொதுத் தேர்தலிலே தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்பது வரலாற்று கட்டாயமாக உள்ளது. ஏனெனில் இதுவரை காலமும் மிதவாத அரசியல் செயல்பாடுகளில் இருந்தவர்கள் தமிழர்கள் என்ற அரசியல் உரிமை போராட்டத்தை தங்களுடைய சுயநலங்களுக்காகவும் பொறுப்பற்ற முறையிலும் முன்னெடுத்து சென்றதால்தான் இந்த 2009க்கு பின் 15 வருட காலங்களும் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது.
எனவே இப்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. இனி வர இருக்கும் தேர்தலில் நாங்கள் புதிய இளம் இரத்தங்களை இனம் கண்டு களம் இறக்க வேண்டிய மிகவும் பொறுப்புள்ள செயல்பாட்டுக்குள் தமிழர் ஒவ்வொருவருமே மிகவும் சிரத்தையோடு அந்த விடயத்தில் கவனம் எடுத்து சிங்கள தேசம் எப்படி தன்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீண்ட காலப்போக்கில் தங்களுடைய தேவைகள் அபிலாஷைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை கொண்டு வருகின்றதோ இதே மாதிரி தமிழர் தேசமும் ஒரு பிரதிநிதிகள் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். இதற்கு முன் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் யாரும் சொல்ல முடியாது தாங்கள் சரியாகத்தான் செயல்பட்டிருக்கிறோம் என்று. எனவே அந்த விடயங்களை நாங்கள் விளங்கி கொண்டு மாற்றம் ஒன்றை மாறாது என்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக மாற்றங்களை ஏற்படுத்தி எங்களுடைய அரசியல் தளபதியை நாங்களே தீர்மானிக்கக்கூடிய மாதிரி பிரதிநிதிகளை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி சிங்கள தேசம் அந்த மாற்றங்களை கொண்டு வந்த மாதிரி தமிழர் தேசமும் மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய உள்ளக சுயநிலை உரிமையின் அடிப்படையில் நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சிகளை இந்த மாற்றத்தின் பால் தான் கொண்டு வர முடியும் என்று நம்புவதால் மிகவும் பொறுப்போடு இந்த தாயக தமிழ் மக்கள் அனைவரிடமும் தமிழ் பேசும் மக்களிடமும் மிகவும் அந்யோன்யமாக ஒரு வேண்டுகோளை எமது அமைப்பு சார்பாக விடுக்கின்றோம். வர இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் பொறுப்புள்ள பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பதும் பழைய முகங்களையே திருப்பி கொண்டு வராமலும் புதிய முகங்களை கொண்டு வந்து அதற்கான மாற்று தீர்வாக முன்னிறுத்துமாறு மிக பணிவன்படுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சாத்தியமாக்கணும். சிங்கள தேசம் சாத்தியமாக்கிட்டு தானே. ஒரு 71ஆம் ஆண்டும் 89ஆம் ஆண்டும் ஆயுத புரட்சியில் தோல்வியடைந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு அதே ஆட்சியை ஜனநாயக வழியில் கைப்பற்றி இருக்குத்தானே. அந்த சிங்கள தேசம் அந்த மாற்றத்துக்கு எப்போதும் தயாராக இருக்குத்தானே. போரில் வெற்றி பெற்ற ராஜபக்ச குடும்பத்தை 2015 தோற்கடிக்க முன்வந்தது தானே. அதே மாதிரி பிறகு அதை ஏதோ ஒரு பிரளிய கிளப்பின போது திருப்பி அந்த ராஜபக்ச குடும்பத்தை கொண்டு வர்றதுக்கும் தயாராக இருந்தது தானே. இப்போது அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கும் தயாராக இருந்தது தானே. இப்போது இடதுசாரியான ஒரு அமைப்பையும் கொண்டுறதுக்கும் அந்த மக்கள் தயாராக இருந்தார்கள் தானே. ஏன் அந்த மக்கள் செய்கிறார்கள்ன்ற எங்களுடைய மக்களுக்கு அதை செய்ய முடியாதுன்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர்கள் நிச்சயமாக மக்கள் தீர்ப்பு ஒன்று தான் மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் நினைத்தால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலாம். 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் அரசியலில் இருப்பதே வீண். அவர்கள் என்ன செய்வார்கள்? 75 வயதுக்கு மேலேருந்து அவர்கள சாதாரண உடல் முதுமை காரணமாகவே அவர்களால் செயல்பட இல்லாமல் இருக்கும். நாங்கள் 75 வயதுக்கு அநேகமானவர்களை தான் நாங்கள் அரசியலையும் வச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த மாற்றங்கள் கட்டாயம் பெறப்படணும். அப்போ தான் எங்களுக்கு ஏற்ற ஒரு புதிய இப்போ இவ்வளோ காலமும் அரசியலில் இருந்தவர்கள் எதையுமே எங்களுக்காக என்னத்தை சாதித்தார்கள்? அவர்கள் கட்சி நலன் தங்களோட தனிப்பட்ட நலன் என்ற அடிப்படையில் தான் இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட அப்படித்தான் எல்லாத்தையும் பிரித்து போட்டார்கள். ஆகவே இது தமிழர் தேசத்துக்கு ஒரு படிப்பினையாக இருக்குமென்று நினைத்தால் மக்கள் அது மாற்றத்தை வரணும்னு நினைச்சால் மக்கள் நினைச்சால் கட்டாயமாக கொண்டு வர முடியும். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் சங்கு சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினருக்கும் ஜனநாயக தமிழ் கூட்டணியினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அத்துடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் சங்கு சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நண்பர் அரியநேந்திரம் அவர்கள் 2,25,000 வாக்குகளை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக பெற்றிருக்கின்றார். நிச்சயமாக அது வரலாற்றில் பதியப்படக்கூடிய ஒரு விடயம். முதன்முறையாக தமிழ் தேசிய அரசியலில் இலங்கையில் 5வது இடத்தை பெற்றுக்கொள்வதென்பது ஒரு பெரிய விடயம். அது மாத்திரமில்லை, இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் வடக்கு கிழக்கிலும் சரி வடக்கு கிழக்குக்கு அப்பாலும் சரி கிடைத்த தமிழ் மக்களின் வாக்குகளால் 2.25 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய ஒற்றுமை, தமிழ் மக்களினுடைய அரசியல் கோரிக்கைகள் என்பவற்றை முன்வைத்து
அவ்வளவு பெருந்தொகையான வாக்குகளை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு எளிதான விடயம் அல்ல. ஒரு மிக மிக குறுகிய காலத்திற்குள் அந்த விடயத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் அந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்திற்காக அரியநேத்திரம் அவர்களுடைய வெற்றிக்காக பல தரப்புகள் உழைத்தன. முக்கியமாக தமிழ் அரசியல் கட்சிகள், இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த இபிஆர், லெஃப்ட், எலோ, புளோட், தமிழ் தேசிய கட்சி, பசுமை தாயகம், அவர்களுக்கு அப்பால் தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற பல கட்சிகளினுடைய, ஜனநாயக போராளிகள் போன்ற பல கட்சிகளினுடைய கூட்டு முயற்சி என்பதும் இதற்கு மிக முக்கிய காரணம். இவற்றுக்கு அப்பால் பொது வழியில் இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் முன்வந்து சிவில் அமைப்புகள் இவைகளுக்கும் அப்பால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது நிச்சயமாக மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் மிக குறுகிய காலத்தில் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பதும் மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நம்புகின்றோம். ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது எதிர்காலத்தில் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள, தமிழ் மக்களினுடைய அரசியல் நலன்களை காப்பாற்றிக்கொள்ள இவே ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் எல்லோரும் கூடி பேசி அவற்றை முன்னெடுத்துச் செல்வதற்கான முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். நாட்டில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மின்சக்தி மற்றும் வெளிசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தினை தெரிவித்தார். மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த வருடத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இந்திய உதவி திட்டத்தின் கீழ் மின்சக்தி அமைச்சுக்கு கிடைத்துள்ள சூரிய சக்தி பேனல்களை விரைவில் பிரிவினாக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்து ஜனாதிபதி சூரிய சக்தி பேனல்களை வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் கடனுதவிகளின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை துரிதப்படுத்துவதன் அவசியத்தையும் தெளிவுபடுத்தினார். வெளிநாட்டு உதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்க ஒரு குழுவை நியமிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் வெளிநாட்டு உதவியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் சிங்க, வலுசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த வருட இறுதிக்குள் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் சாத்தியம் உள்ளது. அதன் பிரகாரம் அடுத்த வருடம் முற்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க இலங்கையை விட்டும் வெளியேறி விடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் அவர் வேறொரு நாட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் ரணிலின் பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் மிக விரைவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் பதவியொன்றுக்கு நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. கடந்த காலங்களில் அவர் பல்வேறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் வருகை தரும் பேராசிரியராக கடமையாற்றி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் பதவி விலகியுள்ளார். பதவி விலகல் கடிதத்தை அவர் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை லிட்ரோ எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இருக்காது என்றும் முதித பீரிஸ் தெரிவித்தார். இலங்கை மக்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள். மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை என சிவில் சமூக செயற்பாட்டாளரான ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். இதேவேளை இதற்கு முன்னர் இருந்த கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் அங்கு செய்த அட்டகாசங்கள் மிக அதிகம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் கைதாகப் போகின்றவர்களில் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளடங்குவதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதன் தொடர்ச்சியாக 2019 ஏப்ரல் 25ஆம் தேதி நடந்த படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை
சிஐடியினர் ஆயுதங்களுடன் கைது செய்த பின்னரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான சஹ்ரான் காசிம் குழுவினர் இந்த கொலையுடன் தொடர்புபட்டுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது என சிஐடியின் முன்னாள் இயக்குனர் சானி அபேசகர் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர் சுனந்த தேசப்பிரியவின் நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலும் அதன் பின்னர் இடம்பெற்ற விசாரணைகள் தொடர்பிலும் ஷானி அபிசேகர இதன்போது அதிர்ச்சி தகவல்கள் சிலவற்றை வெளியிட்டுள்ளார். விசாரணைகளின் முக்கிய தருணங்களின் போது ராணுவ புலனாய்வாளர்கள் சிஐடியினரை தவறாக வழிநடத்தினார்கள். புலனாய்வு அமைப்புகளுக்கும் தாக்குதல்களை மேற்கொண்டவர்களுக்கும் இடையில் நிதி தொடர்புகள் காணப்பட்டிருக்கலாம். 2019 ஏப்ரல் 21 250 பேரை பலி கொண்ட தாக்குதல் தனித்த ஒரு சம்பவம் அல்ல, நன்கு திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒன்று. விசாரணைகளின் போது ராணுவ புலனாய்வு பிரிவினர் 2 தடவை விசாரணையாளர்களை தவறாக வழிநடத்த முயன்றனர். தெஹிவளையில் உயிரிழந்த தற்கொலை குண்டுதாரி தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவினர் தவறாக வழிநடத்தினார்கள். அந்த தற்கொலை குண்டுதாரிக்கு ராணுவ புலனாய்வாளர்களுடன் தொடர்பு இருக்கலாம், இது மறைக்கப்பட்டது. இரண்டாவதாக, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் இடம்பெற்ற வவுணதீவு படுகொலைகளை விடுதலை புலிகளை மேற்கொண்டனர் என ராணுவ புலனாய்வு பிரிவினர் குற்றம் சாட்டினர். தங்களின் கதையை வலுப்படுத்துவதற்காக ராணுவ சீருடையை அங்கு மறைத்து வைத்தனர். ஏப்ரல் 25 இந்த படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை சிஐடியினர் ஆயுதங்களுடன் கைது செய்த பின்னரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான சஹ்ரான் காசிம் குழுவினர் இந்த கொலையுடன் தொடர்பு பட்டுள்ளனர் என்பது தெரியவந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சியம் அளித்த புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தாக்குதலை மேற்கொண்ட குழுவினருக்கு இலங்கையின் புலனாய்வு பிரிவினர் நிதியுதவி செய்தார்கள் என்று தெரிவித்திருந்தார். இது குறித்து முழுமையாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். வவுணதீவு கொலையை விடுதலை புலிகளை மேற்கொண்டனர் என 4 தடவை ராணுவ புலனாய்வாளர்கள் தவறாக வழி நடத்தினார்கள். இதற்கான நோக்கம் என்னவென்று தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய பிரதமர் கரணி அமரசூரிய இந்தியாவுடன் பழைய தொடர்புகளை கொண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியாளர் அரசியல்வாதி கரணி அமரசூரிய இலங்கையின் 16வது பிரதமராக கடந்த செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த பொறுப்பை ஏற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையையும், இலங்கை வரலாற்றில் இத்தகைய பதவியை வகிக்கும் 3வது பெண்மணி என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். பிரதம மந்திரி பதவியை தவிர கைத்தொழில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல துறைகளும் அமரசூரியவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்பொழுது 54 வயதாகும் அமரசூரியா 1991 முதல் 1994 இடையில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் சமூகவியலில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்து தனது கல்வி வாழ்க்கையின் பெரும்பகுதியை இந்தியாவில் கழித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளில் தலை சிறந்த ஆளுமைகளை உருவாக்கும் கல்வி நிறுவனமான இந்த கல்லூரியிலேயே அவர் தமது கல்வியை கற்றிருக்கின்றார். இது குறித்து டெல்லி இந்து கல்லூரியின் முதல்வர் அஞ்சு ஸ்ரீவாஸ்தவா கருத்துரைத்திருக்கின்றார். இந்த கல்லூரியில் படித்த ஒருவர் இலங்கையின் பிரதமராக பதவியேற்றதை அறிந்து கொள்வதில் பெருமையடைவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். மன்னார் பிரதான வீதியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கான அனுமதியை ரத்து செய்யுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதியுதீன் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த கோரிக்கையை கடிதம் ஒன்றை அனுப்பியதன் மூலம் அவர் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளார். குறித்த மதுபான சாலை அமைக்கப்பட்டுள்ள இடமானது பாடசாலைகள், ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இது கடந்த மாதம் கூட ஒரு போராட்டத்துக்கு வழிவகுத்ததாகவும் பதியுதீன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய அதிகாரிகள் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதோடு அரசியல் காரணங்களுக்காக இந்த மதுபான கூடத்திற்கான அனுமதி கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டதாகவும் ரிஷாட் பதியுதீன் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் அந்த கடிதத்தில், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு இந்த மதுபான கூட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குடியிருப்பாளர்களின், குறிப்பாக இளம் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். மேலும் நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றோம் எனவும் ரிஷாட் பதியுதீன் குறிப்பிட்டிருக்கின்றார். முட்டை தொடர்பான பேக்கரி பொருட்களின் விலை குறைய வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த காலங்களில் சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டை ஒன்றின் விலை தற்போது 28 முதல் 35 ரூபாய் வரை உள்ளதாக அதன் தலைவர் துசித இந்திரஜித் உடுவரு தெரிவித்துள்ளார்.
அதன்படி இதன் அனுகூலத்தை நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். தேவையுடன் ஒப்பிடுகையில் வரது அதிகரிப்பு காரணமாக சந்தையில் முட்டையின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. உற்பத்தி செலவினை விட முட்டையின் விலை குறைந்த விலைக்கு குறைவடைந்துள்ளமை மிகவும் பிரச்சனையாக உள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஹம்பகா தேர்தல் தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ஷ மற்றும் எட்டினுவர தேர்தல் தொகுதி அமைப்பாளர் மகேஷ் ஷெரநாயக்க ஆகியோர் சஜித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் நோக்கில் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர். 2024-25 பெரும் போகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உர மானியத்தை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஹெக்டேருக்கு 15,000 ரூபாவிலிருந்து 25,000 ரூபாய் வரை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி இதுவரை ஹெக்டேருக்கு வழங்கப்பட்ட 15,000 ரூபாய் ஒரு மானியம் ரூபாய் 25,000 அதிகரிக்கப்படும். இந்த மானியம் அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வருகின்றது. விவசாயிகளுக்கு இந்த மானியத்தை செயற்திறனுடனும் திறம்படவும் கிடைக்கும் வகையில் குறித்த நிதி நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வைப்பிலிடப்படும். சரியான விவசாய இடுபொருள் முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் நியாயமான விலையில் உரம் உள்ளிட்ட விவசாய இடுபொருட்களை வழங்குவதற்கும் சிறந்த விவசாய நடைமுறைகளுக்கு ஏற்ப ரசாயனம் மற்றும் சேதன பசலை உள்ளிட்ட விவசாய இடுபொருட்களுக்கு மானியம் வழங்குவதற்கும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதன்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பின்னடைவை சந்தித்துள்ள மீன்பிடி தொழிலை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்காக அக்டோபர் 9ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மீனவ சமூகத்திற்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறும் ஜனாதிபதி திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். அதன்படி ஆழ்கடல் மற்றும் நாளாந்த படகுகளுக்கு மாதாந்த அடிப்படையில் எரிபொருள் மானியம் வழங்கப்படும். இந்த மானியம் மீனவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்படும். மீன்பிடி தொழிலை நிலைபெறாடு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்தல் மற்றும் நிர்வகித்தல், அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் கிடைக்க செய்யவும், தொழிலில் ஈடுபடுவோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது கடும் பின்னடைவை சந்தித்து வரும் கடல் மீன்பிடி தொழிலை முன்னேற்றுவதற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தமிழக மீனவர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தன் வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடிக்க சென்று ஓராண்டு சிறை தண்டனை பெற்ற மீனவர் ராபர்ட் அவர்கள் இன்று இலங்கை அரசால் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த ஊரில் 350 பேரை கருணை அடிப்படையில் விடுதலை செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் இங்கே நம்ம கூட்டமைப்பு சார்பாக தேசிய பாரம்பரிய கூட்டமைப்பு சார்பாக வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த அரசாங்கம் இந்த ராபர்ட் அவர்களை, வெளிநாட்டு கைதி ராபர்ட் அவர்களை கருணை அடிப்படை விடுதலை செய்து இதனை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் இன்னைக்கு புதிதாக பதவியேற்றிருக்க ஜனாதிபதி பதவியேற்றிருக்க அனுர திசாநாயக்க அவர்களுக்கு தமிழக மீனவர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் அந்த புதிதாக பதவியேற்றிருக்க ஜனாதிபதி அவர்கள் இலங்கை சிறையில் 125க்கு மேற்பட்ட மீனவர்கள் இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அதே சமயத்தில் கிட்டத்தட்ட எங்களோட படைகள் 350க்கு மேற்பட்ட படைகள் இருக்குது, அதுகளையும் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும். புதிதாக பதவியேற்றிருக்க ஜனாதிபதி இந்த மாதிரி கருணை அடிப்படையில் விடுதலை செய்யும் பட்சத்தில் இது ஒரு இருநாட்டு உறவுகளை ஒரு நல்ல நட்புறவோடு செயல்படுவதற்கு வாய்ப்பு அமையும். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.